தபால் மூல வாக்களிப்பு நாளையுடன் நிறைவு என்பதாக தலைப்பிடப்படுகிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு நாளையோடு செவ்வாய்க்கிழமையோடு நிறைவடைகிறது. எனவே வாக்களிப்புக்கான காலம் இனி நீடிக்கப்பட மாட்டாது. ஆகவே வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ள சகல அரசு உத்தியோகத்தர்களும் தவறாமல் வாக்களிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தி இருக்கின்றது. உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளுக்கான உத்தியோகபூர்வ வாக்கெடுப்பு எதிர்வரும் மாதம் 6ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தபால் மூல வாக்களிப்புக்கு இம்முறை 6,47,495 அரசு உத்தியோகத்தர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கான காலம் நாளைய தினத்துடன் நீடிக்கப்பட மாட்டாது என்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கமைய கடந்த 24 தேதிகளில் தபால் மூல வாக்கெடுப்பு நடைபெற்றது. இன்றும் நாளையும் வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. தபால் மூல வாக்கெடுப்பு வழங்கப்பட்ட கால அவகாசம் நாளை நிறைவேற்ற வரவுள்ளதால் இனி வாக்களிப்புக்கு அவகாசம் வழங்கப்பட மாட்டாது. ஆகவே தபால் மூல வாக்களிப்புக்கு தகுதி பெற்ற சகல அரசு உத்தியோகத்தர்களும் தவறாமல் வாக்களிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு வலியுறுத்தியிருக்கிறது. உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை நேற்றைய தினம் விசேட தபால் சேவை ஊடாக விநியோகிக்கப்பட்டன. வாக்காளர் அட்டை விநியோகம் நாளையோடு நிறைவேற்றப்பட்ட நிலையில் இதுவரை காலப்பகுதியில் வாக்காளர் அட்டைகளை கிடைக்கப்பெறாதவர்கள் 2024 உள்ளூர் அதிகார சபை தேர்தலுக்கான தேர்னூர் டாப்பில் தாம் பதிவு செய்து கொண்ட முகவரிக்குரிய தபால் நிலையத்துக்கு சென்று தமது அடையாளத்தை உறுதிப்படுத்தியதன் பின்னர் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவும் அதேபோல் தபால் திணைக்களமும் அறிவித்திருக்கின்ற விவகாரங்களும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம்.